Hi friends, இன்னைக்கு வந்து அம்மா சமைக்கல நான் தான் சமைக்க போறேன். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு தம்ப்ளைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு நான் இதை பண்ணிடுவேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரிக்காய் கூட்டு செய்ய 3 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். வெள்ளரிக்காய் வேகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளரிக்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுங்கிற மாதிரி வெள்ளரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால வெள்ளரிக்காய் வேக வைக்கையில் கரெக்டான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தேங்காய் ரவைக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் ரவை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா புளிச்ச கெட்டியான தயிரை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டே இந்த தயிரும் இதோட தாளிப்பும் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சோடனே வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கூட்டில் சேர்த்திக்கலாம். இப்போது நல்ல ஈஸியான சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.